என்னங்க நடக்குது நாட்டில்? எங்கே பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம். யாரை பார்த்தாலும் சார் ஏதாவது ஒரு ஜாப் வேகன்சி எங்கே இருந்தால் சொல்லுங்கன்ற குரல். அப்புறம் இந்த கொரோனா வேற கூட சேர்ந்துட்டு அது வந்துட்டு போனதுக்கப்புறம் இருந்தவன்லாம் கடையும் ஆஃபீஸையும் மூடிட்டு போயிட்டான். அப்படி மூடாமல் இருக்கிறவனும் என்ன பண்ணியிருக்கான்னா சம்பளத்தை சரியாக கொடுக்கறது இல்லை. சம்பளத்தை சரியாக கொடுக்குறவனும் பாதி சம்பளம் தான் கொடுக்குறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கலில் வந்து நாட்டு மக்கள் வந்து திணறிட்டு இருக்காங்க. இது இந்தியா மாதிரி நாடுகளில் தான் இருக்குது. ஒரு சில நாடுகளில் இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு லாக்டவுன் பீரியடில் பெருசாக அஃபெக்ட் ஆன மாதிரியே கிடையாது. ஏன்னா நாம் இன்னும் பழமையான மெத்தட்லேயே இருக்கோம். பழமைன்னு நான் சொல்கிறது சம்பாதிக்கும் வழிமுறைகளில். சம்பாதிக்கும் வழிமுறைகளில் என்ன பழமையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யார்கிட்டயாவது ஒரு வேலைக்கு போகிறது, இல்லை நமக்கு ஒரு சர்வீஸ் தெரியும்னா ஒரு ஆஃபீஸ் வச்சு அதை வந்து சர்வீஸை மற்றவங்களுக்கு பண்ணி நம்ம சம்பாதிக்கிறது, இல்லை ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா ஒரு கடை வச்சு அதன் மூலமான வருவாயை பார்க்கறது. இதுதான் நமக்கு தெரியும். இதுதான் பழமையான மெத்தட்னு சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு வளர்ந்து வர டெக்னாலஜி ஒரு புதிய தங்க சுரங்கத்தை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனால் இதை கரெக்டாக டேப் பண்ணி கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணி அடிக்கிற நாடுகளில் வந்து இந்த பிரச்சனையே இல்லைங்க. என்ன லாக்டவுன் போட்டாலும், கடை இருந்தாலும் இல்லைனாலும், ஆஃபீஸ் இருந்தாலும் இல்லைனாலும், என்ன நடந்தாலும் இவங்களோட வருமானம் மட்டும் பாதிக்கிறதே கிடையாது. அப்படி என்னங்க அது? அதுதான் இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுக்குள்ளே இருக்கிறவங்க இதை பற்றின எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவும் ஐரோப்பியர்களும் இதில் டாப்பில் இருக்காங்க. இந்தியா வந்து அந்த குரூப்போட கடைசியில் இருக்குது. தமிழர்கள் இன்னும் அந்த குரூப்பில் கடைசியில் இருக்காங்க. ஒரு காலத்தில் வியாபாரத்தை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவன் தமிழன். ஆனால் இன்னைக்கு புதிய டெக்னாலஜியில் அவன் தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசியில் இருக்கான். இதுக்கு காரணம் என்னென்னா, தப்பான விளம்பரங்கள், அப்புறம் யூடியூப் வீடியோஸ் நிறைய வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், இதை பண்ணால் சம்பாதிக்கலாம், அதை பண்ணால் சம்பாதிக்கலாம், பாட்டு கேட்டால் சம்பாதிக்கலாம், வீடியோ பார்த்தா சம்பாதிக்கலான்னு தவறாக தப்பான வெப்சைட்டுங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, இதில் போங்க சம்பாதிங்க, அதில் போய் மெம்பர் ஆகுங்க சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு உங்களை தவறாகவே வழி நடத்தி கொண்டு போனனால இந்த ஆன்லைன் வியாபாரம் அப்படின்னாலே ஒரு அலர்ஜி வந்து இந்தியர்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு கடை வைக்கணும்னா எவ்வளோ பணம் தேவைப்படும் உங்களுக்கு? கடைக்கு அட்வான்ஸு, கடைக்கு இன்டீரியரு, கடைக்கான பொருட்கள், விளம்பரம், அது இதுன்னு சொல்லி எவ்வளோ காசு தேவைப்படும்? இதே டி நகரில் கொண்டு போய் நீங்கள் ஒரு கடையை வைங்க. சென்னையில் டி நகரில் ஒரு கடை வைக்கணும்னா கோடிகளில் வந்து உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படும். அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு சென்னையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் இந்த எந்த காசுமே தேவையில்லை, வெறும் ஆயிரக்கணக்கான ரூபாயில் உலகத்தில் எந்த மூலையில் வேணால் நீங்கள் கடை திறக்கலாம், எந்த மக்களுக்கு வேணால் பொருட்களை விற்கலாம் அப்படின்ற ஒன்றை சொல்லி கொடுத்தது தான் இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸ். அது எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. வெறும் ஆயிரக்கணக்கான செலவில் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வேணால் எங்கே வேணால் உள்ள மக்களுக்கு உங்கள் பொருளை விற்கலாம், அங்கே கடையை விரிக்கலாம். அவ்வளோ தளங்கள் வந்து மார்க்கெட் தளங்கள் வந்து விரிச்சு காமிச்சிருக்கு. இதை கரெக்டாக பயன்படுத்துகிறவர்கள் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும். இந்தியாவில் இதை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இதை கரெக்டாக ஃபோர்ஸாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. சில இது எம்எஸ்எம்இ ஹெச்ஆர்டின்னு பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஃபோர்ஸாக இதை வந்து பாப்புலர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான ஒரே வழி இதுதான். சரி, கவர்மெண்ட் செய்யாத இப்போ நம்ம செய்வோம். எப்படி செய்ய போகிறோன்னா, இந்த இன்டர்நெட் பிஸ்னஸ் ஆன்லைன் வியாபாரத்தை நீங்கள் முறைப்படி பண்ணுறதுக்கான அத்தனை பயிற்சிகளையும் வழிமுறைகளையும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் விலகி நிற்க போகிறதில்ல. உங்களோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன். நீங்கள் அதில் ஜெயிச்சு கரெக்டாக ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுப்பேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்கிட்ட பேசலாம். அப்புறம் இது விஷயமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் போய் மெம்பர் ஆகுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அடித்து ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எங்களை பற்றின நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நிறைய பேர் வெறும் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் டிக் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் சேருங்க. இந்த குரூப்பில் சேர வேண்டியது, இந்த கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த ஆன்லைன் வியாபாரத்தை நம்ம குழுவாக கூட்டமாக சேர்ந்து பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸாக இருக்கும்.
இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து அத வச்சு நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்க உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன்னா, அதனோட ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும். அத வச்சு நீங்க ஆரம்பத்துல பயிற்சி பண்ணி, நீங்க சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். இப்ப அதுல அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க போணும். நெறைய கஸ்டமர் வராங்க. பிரீமியர் சர்வீஸ் உங்கள்ட்டருந்து எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த சாஃப்ட்வேருடைய பிரீமியர் வெர்ஷன வந்து நீங்க வாங்க வேண்டி வரும். இது வாங்கும்போது அதுக்கு ஒரு ரூ. 5000 ரூ. 6000 இப்ப கேன்வா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து ரூ. 8000 குடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா, அந்த கேன்வாவ வாங்குறதிலேயே நீங்க சம்பாதிக்க முடியும். இப்ப கேன்வால வந்து நீங்க ஒரு 3000 பேர உங்க டீம்ல மெம்பரா மாத்த முடியும். மெம்பரா மாத்துறீங்கன்னா, மெம்பர்ஷிப் குடுக்குறீங்கன்னா, நீங்க பயன்படுத்துற அந்த ஃபீச்சர், ப்ரோ ஃபீச்சர், பிரீமியம் ஃபீச்சர அந்த 3000 பேரும் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க குழுவாவும் இயங்கிக்கலாம், தனித்தனியாவும் இயங்கிக்கலாம். இப்போ அவங்க எல்லாருமே ரூ. 8000 குடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ரூ. 100 சார்ஜ் நீங்க போட்டீங்கன்னா கூட, அவங்களுக்கு ரூ. 8000 மதிப்புள்ள அந்த சாஃப்ட்வேர் ரூ. 100க்கு கிடைக்குது. அதே ஃபீச்சர்ஸ அவங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ 3000 × 100 ரூ. 3,00,000. இப்ப நீங்க ரூ. 8000 இன்வெஸ்ட் பண்ணி ரூ. 3,00,000 அந்த சாஃப்ட்வேர் வாங்குறதிலேயே சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்க எப்படி சம்பாதிக்க போறீங்க, என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்றதையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு வருவோம். இல்ல, என்னால ரூ. 8000 செலவு பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? வெறும் ரூ. 100 செலவு பண்ணி மத்தவங்க கிட்ட இருந்து இந்த கேன்வா ப்ரோனுடைய மெம்பர்ஷிப்ப நீங்க வாங்கிக்கலாம். இல்லன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக அவங்கள்லேருந்து 3000 பேர செலக்ட் பண்ணி, அந்த கேன்வா ப்ரோனோட மெம்பர்ஷிப்ப நான் இலவசமா குடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 3 முக்கியமான விஷயம். இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த Facebook குரூப்ல போய் ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அவ்வளோதான் நீங்க பண்ண வேண்டியது. இந்த கேன்வா ப்ரோனோட ஃபுல் டியூட்டோரியல் வீடியோஸ் முடிஞ்ச பிறகு, அந்த கடைசி வீடியோல நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒண்ணு குடுப்பேன். அதில வந்து நீங்க உங்களுடைய பேர், இமெயில் ஐடிய குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரோ லைசன்ஸ்னுடைய லிங்க்கு அதில பதிவு பண்ணப்படும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரோ கிடைச்சிரும். இல்ல இது எதுவுமே வேணாம், நீங்க டியூஷன் சென்டர் நடத்துறீங்க, இல்ல ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறீங்க, நீங்க வந்து கிளாஸ் ரூம் ஆன்லைன்ல நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கு இலவசமாவே அது வாழ்நாள் முழுக்க கிடைக்கிறது எப்படின்ற வழிமுறையும் நான் சொல்லிக் குடுப்பேன். இந்த குழுவா இயங்குறதுனோட முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த கேன்வா மூலமா வியாபாரம் பண்ணும்போது, நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவரு ஸ்லோவா பண்ணக்கூடியவரா இருப்பாரு. ஃபாஸ்ட்டா பண்ணக்கூடியவருக்கு அவ்வளோ வேலை கிடைக்காது. அப்போ இந்த அதிகமா வேலை கிடைக்கிறவர் வந்து $30 அந்த வேலைக்கு சார்ஜ் பண்றாருன்னா, அதில $15 வந்து இதில ஃபாஸ்ட்டா வேலை பண்றவங்களுக்கு குடுத்து அந்த வேலைய வாங்கி அவரு அனுப்ப முடியும். அப்போ ஹையர் பண்ணிக்க முடியும். ஜாப் ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் குழுவா இருந்தா தான் நடக்கும். நம்ம இத ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த வீடியோலேருந்து ஃபர்ஸ்ட் லெசன், ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய தங்கச் சுரங்கத்த நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பிக்கையோட இந்த தொடர ஃபாலோ பண்ணுங்க. அந்த Facebook குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன்.